வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ். தாய் மோமன் தங்க மோதிர திட்டத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க நம்ம தமிழக அரசு. டெண்டர் வருதுன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கீம் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஸ்கீமை யார் மினிமம் காஸ்ட்ல எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு டெண்டர் போட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தங்க மோதிரத்தை புதுசா பிறக்கிற குழந்தைகளுக்கு போட போறாங்க. அப்ப இந்த தங்க மோதிரத்தை யாரு மினிமம் செய்கூலி சேதாரத்துல பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு டெண்டர் போட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஜுவல்லர்ஸ் இந்த ஸ்கீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஜோயா லுகாஸ் இல்ல லலிதா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க தான் எக்ஸாக்டா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்கெல்லாம் டெண்டரை கோட் பண்ணுவாங்க. எந்த ஜுவல்லரி மினிமம் டெண்டரை கோட் பண்ணுதோ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. சரி, இந்த பேக்ரவுண்ட்ல தாய் மோமன் தங்க மோதிர திட்டம் என்ன சொல்ல வருது, அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி லான்ச் பண்ண ஒரு முக்கியமான பிளாக்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தா இது தாய் மோமன் தங்க மோதிர திட்டம் தான். அதனால வரப்போற குரூப் 1க்கோ இல்ல இந்த இயர்ல நடக்க போற குரூப் 2, 2A, 4ல கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால எல்லா ஃபேக்டையும் நான் சொல்றத கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் பேக்ரவுண்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ ஒரு அக்காவோ தங்கச்சியோ உங்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு 1 கிராம் தங்கமாவது ஒரு தாய் மாமனா செய்ய வேண்டியது முறை. இது வழக்கமா தொன்று தொட்டு நம்ம தமிழ் பாரம்பரியத்துல இருக்குது. அந்த மாதிரி நம்முடைய முதல்வர் என்ன செய்யறாருன்னா, எனக்கு என் என் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய என்னோட அக்கா தங்கைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் ஒரு தாய் மாமனா நான் தங்க மோதிரம் போடுறேன் அப்படிங்கிறது தான் ஸ்கீமோட பேக்ரவுண்ட். அவர் தன்னை தாய் மாமன் மாதிரி நினைத்து 1 கிராம் தங்க மோதிரத்தை நான் போடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போடுறாரு. ஸோ இதான் ஸ்கீமோட பேக்ரவுண்ட். எப்பல இருந்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்றாங்க அப்படின்னா, செப்டம்பர் 15 நம்மளுடைய அண்ணா அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு லான்ச் பண்றாங்க. அண்ணாதுரை, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. அந்த டேட்ல இருந்து இந்த ஸ்கீம் லான்ச் ஆகுது அபிஷியலா. ஆனா எப்பல இருந்து பிறக்கிற குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுறாங்க அப்படின்னா, ஜூன் 22, 2026ல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுறாங்க. நீங்க ஜூன் 21 பிறந்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லை. 22ல இருந்து பிறக்குது ஒரு குழந்தை அப்படின்னா அது எலிஜிபிள். ஸோ இது எந்த துறை இத மேற்பார்வையிடுறாங்க அப்படின்னா சுகாதாரத்துறை. நல்லா நோட் பண்ணிக்கங்க, சுகாதாரத்துறை. ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? சரி சார், 1 கிராம் மோதிரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டீங்க, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்கணும். அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய தாயானவர்கள் அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கணும். அவங்களோட இப்ப நீங்க பொதுவாவே பிரெக்னன்ட் ஆகுறீங்க அப்படின்னா RCH ஐடின்னு சொல்லி ஒண்ணு வாங்குவாங்க. இந்த RCH ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ரெகுலர் செக்அப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போவாங்க. ஸோ ஒரு சிலர் தனியார்ல பார்ப்பாங்க. தனியார்ல பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே RCH ஐடி வாங்கின அந்த டயத்துல இருந்தே நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கணும், கடைசி டெலிவரி வரைக்கும். டெலிவரி ஆனக்கப்புறம் உங்ககிட்ட அந்த 1 கிராம் மோதிரத்தை அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே ஒப்படைச்சிடும். ஸோ இந்த ஸ்கீமோட கண்ட்ரோல் சுகாதாரத்துறை தான். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு இந்த மோதிரத்தை போட்டு அமைச்சிருவாங்க. ஸோ இது வேற துறைக்கெல்லாம் போகாது. ட்ரீட்மெண்ட் எங்க எடுக்கிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வருது. அவங்களே இந்த ஸ்கீமை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ இதுதான். ஸோ பார்ப்போம் இந்த ஸ்கீம் எப்படி பிளே அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இதுல என்ன இஷ்யூனா, குழந்தை RCH ஐடி வாங்கியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆனா அவங்க தனியார்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. RCH ஐடின்றது ஆன்லைன்ல உங்களோட ஆதார் நம்பர், ஹஸ்பண்டோட ஆதார் நம்பரை வச்சு வாங்கிடலாம். இப்போ அதை வச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்த மாதிரியும் குழந்தைங்க பிறந்த மாதிரியும் கணக்கு காட்டி மோதிரங்களை வாங்கி அவங்க கரப்ஷன் வர்றதுக்கு இதுல சான்சஸ் இருக்கு. அது ஒரு நெகட்டிவ் இருக்கு. மற்றபடி இது நல்ல ஒரு ஸ்கீம். ஸோ அடுத்து என்ன ஸ்கீம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக்.
உங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி அப்படிங்கிறது வந்து சிலபஸ்லேயே இருக்கும், சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு டிஸ்கவரி ஒன்று நடந்திருக்கு. எங்கன்னா தென்காசியில இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல. இந்த ஊர்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செங்கல் படி கிணறு. அதாவது கிணறு இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து செங்கல்லா அடிக்கி 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 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போற மாதிரி ஒரு கிணற வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ செங்கல் கட்டி படிக்கிணறு அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நியர்பைல இருக்க ஊரே வந்து அந்த கிணற பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது எதுக்காக அமைச்சிருக்கிறாங்க, பக்கத்துல ஏதாவது நீர் பாசன திட்டம் இல்ல ஏதாவது பக்கத்துல கல்டிவேஷன் நிறைய நடந்திருக்கா, இங்க ஏதாவது ஒரு கல்ச்சர் வாழ்ந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்தரா ஆய்வு பண்ணாதான் தெரியும். இதே மாதிரி வேறு சில ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுமணல் ஈரோடு, கீழடி உங்க எல்லாருக்கும் தெரியும், கொடுமணல் ஈரோடு. இந்த மாதிரி மற்ற ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தின பேக்ரவுண்டையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரின்றது நம்ம சிலபஸ்லேயே இருக்கு. நாமளும் ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வருவோம். இன்னைக்கு கொடுமணல் ஈரோடை பற்றியும் நீங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழடி வந்து மதுரை சிவகங்கை பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துலயும் வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நலம் டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஹாஸ்பிட்டல்ல போய், முதல்ல ஏதோ சம் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி அப்படின்னு ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க, டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவீங்க. மறுபடியும் வேற ஏதோ பிரச்சனை, இப்போ திருப்பி ஹாஸ்பிட்டல் போறீங்க. பழைய ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க தொலைச்சிட்டீங்க. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும், எங்கேயோ தொலைஞ்சிரும். இப்போ செகண்ட் டைம் போகும்போது ரிப்போர்ட் இல்லாமல் போனீங்கன்னா மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், நீங்க எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், பிளட் டெஸ்ட், இது எல்லாமே ஒரு போர்ட்டல்ல அப்படியே இருக்கு அப்படின்னா உங்களோட ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரியை ஒரு டாக்டர் பார்க்க முடியும். 6 மாசம் கழிச்சு நீங்க வேற ஏதோ பிரச்சனைக்கு போறீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டிசீஸ் இப்போ உங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த ரிப்போர்ட்டை நீங்க டாக்டர்கிட்ட கொண்டு போகாதனால அவரால் அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, மறுபடியும் டெஸ்ட் எடுக்க சொல்லுவார். ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி இருந்தா ஒரு டாக்டர் வந்து ஈஸியா பார்த்துட்டு ஓகே இந்தந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அது இந்த நலம் போர்ட்டல் பண்ணும். நீங்க போய் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து ஒரு லாகின் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட்ல நீங்க என்னென்னலாம் பண்றீங்க, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்றதை இது ஸ்டோர் பண்ணும். ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓபி சீட்டு வாங்கறதுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா கியூல நின்று ஓபி சீட்டு போடுவாங்க. இந்த ஓபி சீட்டு மட்டும் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் 1/2 ஹவர்ல முடிஞ்சிடும், அது பிரச்சனை இல்லை. ஓபி சீட்டு வாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இப்போ ஒரு தினக்கூலி ஒருத்தர் வேலை செய்யறாரு, கூலி வேலை அப்படின்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு நாள் ஏதோ பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போனோம்னா அன்னைக்கு ஒரு நாள் கூலி வேலைக்கு அவர் போகவே முடியாது, ஒரு நாள் கூலியே கட் ஆயிடும். ஏன்னா ஓபி சீட்டு போறதுக்கு 1 மணி நேரம், டாக்டரை பார்க்கறதுக்கு 1 மணி நேரம், மருந்து வாங்குற இடத்துல 1 மணி நேரம், இப்படியே கியூல நின்னே ஒரு நாள் போயிடும் அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா. ஏன்னா பிரைவேட்ல போறதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா ஃபோன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னா அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டே, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஓபி சீட்டை ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். அதில் அப்பாயின்மெண்ட் டைம் இருக்கும், அந்த டைமுக்கு போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஓபி சீட்டுக்கு நீங்கள் போய் அப்படியே பெரிய க்யூவில் நிற்க தேவையில்லை, டைரெக்டாக ஓபி சீட் வாங்கிட்டு நீங்கள் டாக்டரை பார்க்கறதுக்கு போய் உட்காந்துக்கலாம். உங்கள் நம்பர் வரும்போது கூப்பிடுவாங்க, அப்போ நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓபி சீட்டு வாங்குற அந்த நடைமுறையை கியூ இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான மாற்றம். இதெல்லாம் இந்த போர்ட்டல்ல இருக்கு. அடுத்து இதே போர்ட்டல்ல டொனேஷனும் பண்ணலாம். இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கு, இல்லை நீங்க ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவலா இருக்கிறீங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏதோ இந்த ஸ்டேட்டுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா
நீங்க போய் இதுல காசை டெபாசிட் பண்ணலாம், டொனேஷன் பண்ணலாம். இன்னொன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, இதுல வெறும் டொனேஷன் மட்டும் கிடையாது. நீங்க வந்து நீங்க பண்ற டொனேஷன் எங்க போகுது, அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கிறத ட்ராக்கும் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க இந்த நலம் போர்ட்டல்ல. ஸோ இந்த நலம் போர்ட்டலை யார் மேனேஜ் பண்றாங்கன்னா அதுவும் சுகாதாரத்துறை தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் சொல்ற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும்தான் நான் எடுத்து கொடுக்குறேன். தேவையில்லாத கண்டென்ட்டு, அன்வான்ட் ஃபேக்ட்டு அதை நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து கரெக்டான கண்டென்ட் கன்சைஸாக உங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதனால இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு, இல்லை ஃபீட்பேக் இருக்கு, இன்னும் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். தேங்க்யூ.